மிகப்பெரிய அளவில் வரி சலுகைகள், செலவின குறைப்புகளுக்கு வழி செய்யும் சட்டம் அமெரிக்காவில் அமலுக்கு வந்துள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஒப்புதல் பெறப்பட்ட நிலையில் அதிபர் டிரம்ப் அம்மசோதாவில் கையெழுத்திட்டார். மூத்த குடிமக்கள், பெற்றோர் என பல்வேறு தரப்பினருக்கும் வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான பொருட்களுக்கும் வரி குறைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அரசின் பல்வேறு துறைகளுக்கான ஒதுக்கீட்டையும் இச்சட்டம் அதிகரிக்கிறது. தனது மிக அழகிய சட்டம் அமலுக்கு வருவதன் மூலம் அமெரிக்கா மென்மேலும் முன்னேற்ற பாதையில் செல்லும் என அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். ஆனால் ஏழை எளிய மக்களிடம் உள்ள பணத்தை பறித்து கோடீஸ்வரர்களுக்கு தரவே டிரம்பின் சட்டம் வழி செய்யும் என எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி விமர்சித்துள்ளது. இதனால் லட்சக்கணக்கான வேலை இழப்பு ஏற்படும் என்றும் அக்கட்சி அச்சம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க சுதந்திர தினத்தை ஒட்டி அந்நாட்டில் கொண்டாட்டங்கள் களை கட்டின. தலைநகர் வாஷிங்டனில் வண்ணமிகு வான வேடிக்கைகள் நடைபெற்றன. இரவை பகலாக்கும் வகையில் கண்ணை பறிக்கும் வெளிச்சத்துடன் நடைபெற்ற வான வேடிக்கைகளை அதிபர் டிரம்பும் அவரது மனைவி மெலனியாவும் வெள்ளை மாளிகை மாடத்திலிருந்து கண்டுகளித்தனர். முந்தைய ஆண்டுகளை விட இந்த ஆண்டு விழா சிறப்பாக இருந்ததாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர். பிரிட்டன் பிடியிலிருந்து அமெரிக்கா 1776 ஆண்டு ஜூலை 4 விடுதலை அடைந்தது. அமெரிக்க அதிபர் தனது கனவு சட்டம் நிறைவேறிய மகிழ்ச்சியில் உள்ள நிலையில் அவரை எதிர்த்து புளோரிடாவில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டவிரோத குடியேறிகள் என கூறி வெளிநாட்டவர்களை வெளியேற்றும் திட்டத்தை எதிர்த்து அவர்கள் போராட்டம் நடத்தினர். கொட்டும் மழையில் நடைபெற்ற போராட்டத்தில் டிரம்பை அதிபர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று பதாகைகள் காட்டப்பட்டன. தான் இன்னும் 30 முதல் 40 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்வேன் என்று நம்புவதாக தலாய் லாமா தெரிவித்துள்ளார். திபெத்திய புத்த மத தலைவரான தலாய் லாமா தனது 90வது பிறந்த நாளை இன்று கொண்டாடினார். இமாச்சல பிரதேச மாநிலம் தரம்சாலாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் பங்கேற்று தலாய் லாமாவிடம் ஆசி பெற்றனர். அப்போது பேசிய தலாய் லாமா தான் இன்னும் 30 முதல் 40 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்வேன் என்று தெரிவித்துள்ளார். தலாய் லாமா தனது வாரிசை தேர்வு செய்வது குறித்து அண்மையில் பேசியது சீனாவின் எதிர்ப்பை சம்பாதித்தது. இதற்கு இந்தியா மறைமுக எதிர்ப்பை தெரிவித்தது. இந்நிலையில் தான் 40 ஆண்டுகள் வரை வாழப்போவதாக கூறி வினோதமான முறையில் இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சினைக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் தலாய் லாமா. அமெரிக்காவின் டெக்சாஸில் கர்வில் என்ற பகுதியில் பெரும் வெள்ளம் காரணமாக இறந்தவர்கள் எண்ணிக்கை 24 அதிகரித்துள்ளது. முகாம் ஒன்றில் பங்கேற்றிருந்த 20 சிறுமிகளை காணாத நிலையில் அவர்களின் கதி என்ன என தெரியவில்லை. பல பகுதிகளில் மிக குறைந்த நேரத்தில் 25 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ததால் அங்கெல்லாம் ஒரே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வெள்ளத்தில் தத்தளித்த 237 பேர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டுள்ளனர். அங்குள்ள ஆறு ஒன்றின் நீர்மட்டம் 2 மணி நேரத்தில் 21 அடி வரை உயர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு ஓய்வு தந்துவிட வேண்டும் என்றும் அதற்காக இனியும் செலவழிப்பதில் அர்த்தமில்லை என்றும் தொழிலதிபர் எலான் மஸ்க் கூறியுள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்காக அமெரிக்க அரசு சுமார் 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதை சுட்டிக்காட்டி மஸ்க் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். விண்வெளியில் இனிமேலும் புதிதாக ஆய்வு செய்து கண்டுபிடிக்க ஒன்றுமில்லை என்றும் இதற்கு பதில் செவ்வாய்க்கோளிற்கு மனிதனை அனுப்புவது போன்ற பயனுள்ள விண்வெளி திட்டங்களுக்கு பணத்தை ஒதுக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரிட்டன் மருத்துவத்துறை வெளிநாடுகளில் இருந்து மருத்துவர்கள், செவிலியர்களை சேர்ப்பதை குறைக்க முடிவு செய்துள்ளது. தற்போது பிரிட்டன் தேசிய சுகாதார சேவையில் 34% பேர் வெளிநாட்டவராக உள்ளனர். இதை 10% குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் பிரிட்டன் சுகாதாரத்துறையில் சுமார் 60,000 இந்தியர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் அவர்கள் வேலைக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனினும் பிரிட்டன் சுகாதார சேவையில் மிக அதிக ஆள் பற்றாக்குறை உள்ள நிலையில் அதை பூர்த்தி செய்ய உள்நாட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் இல்லை என்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ரஷ்யாவில் கர்ப்பமடையும் பள்ளி மாணவிகளுக்கு அந்நாட்டு அரசு 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகையாக தருகிறது. கர்ப்பகால மருத்துவ செலவுகளை கவனிப்பதுடன் குழந்தையை வளர்க்கவும் தேவைப்படும் என்பதால் இந்த உதவித்தொகை தரப்படுகிறது. ரஷ்யாவில் மக்கள் தொகை வேகமாக குறைந்து வருகிறது. இதனால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சினைகள் உருவாகலாம் என்பதால்
குழந்தைகள் பிறப்பு குறைப்பதை தடுக்க பல்வேறு வழிகளில் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாகவே திருமணம் ஆகாமல் பிள்ளை பெற்றுக்கொள்ளும் மாணவிகளுக்கும் உதவித்தொகை வழங்கும் திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ரஷ்யாவில் பெற்றோர் மத்தியில் எதிர்ப்புகளும் உள்ளன. பிரதமர் மோடி அர்ஜென்டினா நாட்டுக்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக தலைநகர் பியூனஸ் அயர்ஸுக்கு சென்றடைந்தார். பிரதமருக்கு விமான நிலையத்தில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. அர்ஜென்டினாவில் உள்ள இந்திய வம்சாவளிகளும் பிரதமரை வரவேற்றனர். முன்னதாக பிரதமரின் டிரினிடாட் டொபாகோ பயணத்தின் போது இருதரப்புக்கும் 6 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருந்தன. அவருக்கு டிரினிடாட் நாட்டின் மிக உயர்ந்த விருதும் வழங்கப்பட்டிருந்தது. அர்ஜென்டினா பயணத்தை தொடர்ந்து பிரதமர் பிரேசிலில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். கெடு தேதி நெருங்குகிறது என்பதற்காக வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா அவசரமாக கையெழுத்திடாது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்தவொரு ஒப்பந்தமும் இருதரப்புக்கும் பலன் தர வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்த பதில் வரி அமலுக்கு வர இன்னும் 4 நாட்களே உள்ளன. ஆனால் சமரசம் செய்து கொள்ள இந்தியாவுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அதில் முடிவு எட்டப்படவில்லை என்று தெரிகிறது. தங்கள் விளைபொருட்கள் பால் பொருட்களுக்கு இந்திய சந்தையை திறக்க அமெரிக்கா நெருக்கடி தந்து வரும் நிலையில் அமைச்சர் பியூஷ் கோயலின் விளக்கம் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்துள்ள கெடு தேதிக்குள் அவரிடம் பிரதமர் மோடி சரணடைந்து வருவார் என காங்கிரசின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். அமெரிக்கா விதித்த கெடு தேதிக்குள் ஒப்பந்தம் செய்து கொள்ள முடியாது என்றும் நாட்டு நலனே முக்கியம் என்றும் மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியிருந்தார். இதை சுட்டிக்காட்டி எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, பியூஷ் கோயல் எப்படி வேண்டுமானாலும் மார்த்தட்டிக் கொள்ளலாம் என்றும், ஆனால் ஜூலை 9ஆம் தேதிக்குள் டிரம்பிடம் மோடி சரணடைவது நிச்சயம் என்ற தனது இன்றைய வார்த்தைகளை குறித்து கூட வைத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலைக்கு தீர்வு காண இரு தலைவர்களும் ஒரே இடத்தில் அமர்ந்து பேச வேண்டும் என்று அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி. கே. மணி தெரிவித்துள்ளார். ராமதாஸ், அன்புமணி ஆகியோரிடையே ஏற்பட்டுள்ள அதிகார மோதல் கட்சியை குழப்ப நிலைக்கு இட்டுச் சென்றுள்ளது. இதனால் மூத்த தலைவர்களே யாருக்கு ஆதரவு அளிப்பது என்று தெரியாமல் குழப்பத்தில் உள்ளனர் என்றாலும் ராமதாசும் அன்புமணியும் கட்சியில் நீக்கல் சேர்த்தல் ஆட்டத்தை தொடர்கின்றனர். இந்த சூழலில் ராமதாசால் நியமிக்கப்பட்ட புதிய தலைமை நிர்வாக குழு ஆலோசனைக் கூட்டம் தைலாபுரத்தில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜி. கே. மணி, இருவரும் பிரச்சினைக்கு தீர்வு காணாவிட்டால் கட்சி நலிவடையும் என்றார். இருவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து பேசி அவங்களா முடிவு பண்ணால் ஒழிய வேற தீர்வு ஏற்படாது. எல்லாம் பேசி பார்த்தாச்சு, சொல்லி பார்த்தாச்சு, என்ன நடக்க போகுதுன்னா இப்போ இருவரும் பேசி என்ன தீர்வு முடிவுங்கிறத அவங்க தான் வெளியிடணும். அப்படி ஒரு முடிவு வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பாட்டாளி மக்கள் கட்சி வேகமாக பழைய நிலைமைக்கு மேலே கிளம்பிடும். தேர்தல் சந்திக்கலாம். அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலை உருவாகும். அதனால நான் மீண்டும் வற்புறுத்துறதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி பழைய நிலைமைக்கு மேலே வீறு கொண்டு எழுணும், வளர்ச்சி பெறணும். அதுக்கு இருவரும் பேசி நல்ல தீர்வு எட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகவும் எங்கள் கட்சியினுடைய எல்லாருடைய கருத்தாகவும் இந்த நேரத்தில் வற்புறுத்துறேன். கேரள மாநிலம் மூணாறில் சுற்றுலா பயணிகளுக்காக இயக்கப்படும் ஆஃப் ரோட் ஜீப்புகளை முறைப்படுத்தும் நிகழ்ச்சி போக்குவரத்து துறை அதிகாரிகளால் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் ஜீப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து சென்றது கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருந்தது. உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மூணாறில் வெளிநாடு மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் இயற்கையை ரசிப்பதற்காக ஆஃப் ரோட் ஜீப்புகளில் பயணம் மேற்கொள்வது வழக்கம். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கிலும் கட்டணங்களை ஒழுங்குபடுத்தும் விதமாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு ஜீப்பில் எத்தனை பேர் பயணம் செய்ய வேண்டும், 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஜீப்பின் ஃபிட்னஸ் சான்றிதழ் கட்டாயம் போன்ற சில கட்டுப்பாடுகளும் வழிமுறைகளும் வகுக்கப்பட்டுள்ளன. இயற்கை எழில் கொஞ்சம் மூணாறு மலைப்பாதைகளில் ஆஃப் ரோட் ஜீப்புகள் அணிவகுத்து சென்றது சுற்றுலா பயணிகளுக்கு புதிய அனுபவத்தை அளித்தது. இந்த ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் மூலம் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான மற்றும் நியாயமான கட்டணத்தில் ஆஃப் ரோட் சாகச பயணங்களை மேற்கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிஏஎஸ் முத்திரை இல்லாத தலைக்கவசங்களை உற்பத்தி செய்வோர் மற்றும் விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. தரம் குறைந்த தலைக்கவசங்கள் விற்பனையை தடுக்க கடைகள் தோறும் ஆய்வு நடத்த மாநில அரசுகளையும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. பிஏஎஸ் தரச்சான்று பெற்ற தலைக்கவசங்களே பாதுகாப்பானவை என்றும் அவற்றை மட்டுமே வாங்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது.
நாடெங்கும் நடைபெற்று வரும் சோதனைகளில் BIS சான்று இல்லாத ஏராளமான தலைக்கவசங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஒடிஷா மாநிலம் புரியில் ஜெகநாதர் ரத யாத்திரை மறுமார்க்கத்தில் தொடங்கியது. கடந்த வாரம் புரி ஜெகநாதர் கோவிலில் புறப்பட்ட 3 தேர்கள் குந்திச்சா என்ற பகுதியை அடைந்தன. தற்போது அங்கிருந்து 3 தேர்களும் புறப்பட்டு பிரதான கோவிலை நோக்கி செல்கின்றன. வழியெங்கும் பக்தர்கள் சங்கநாதம் முழங்க ஆடல் பாடலுடன் தேர்களை வரவேற்றனர். சுமார் 2.6 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடக்கும் இந்த தேர்பவனியில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர். கூட்டுறவுத்துறைக்கென இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் குஜராத்தில் அமைய உள்ள நிலையில் அதற்கு மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா அடிக்கல் நாட்டினார். ஆனந்த் என்ற இடத்தில் அமையும் இப்பல்கலைக்கழகத்திற்கு திரிபுவன் என்று பெயர் சூட்டப்பட உள்ளது. கூட்டுறவுத்துறை முன்னோடியும் புகழ்பெற்ற பால் கூட்டுறவு நிறுவனமான அமுலின் நிறுவனர்களில் ஒருவருமான திரிபுவன்தர் கிருஷாய் பட்டேல் நினைவாக இப்பெயர் சூட்டப்பட உள்ளது. இப்பல்கலைக்கழகத்தில் விவசாயம், பால் பொருட்கள், மீன் வளம் உள்ளிட்டவை தொடர்பான படிப்புகள் கற்பிக்கப்பட உள்ளன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் உயிரை பணயம் வைத்து படிக்கச் செல்ல வேண்டிய பரிதாப நிலை நிலவுகிறது. குந்தி என்ற பகுதியில் நெடுஞ்சாலையும் பாலமும் இணையும் பகுதி உடைந்து விழுந்த நிலையில் அது சீரமைக்கப்படவே இல்லை. இதனால் மூங்கில் கழிகளை ஏணி போல கட்டி அதில் ஒருவர் பின் ஒருவராக ஏறி மாணவ மாணவிகள் செல்கின்றனர். அசம்பாவிதம் எதுவும் நேரும் முன்பு பாலத்தை சீரமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் புகழ்பெற்ற காவடி யாத்திரை 10ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் உணவகம் நடத்துபவர்களின் அடையாளம் காணும் முயற்சியில் இந்து அமைப்பினர் ஈடுபட்டிருப்பது சர்ச்சையாகி உள்ளது. உணவகங்களை நடத்துபவர்கள் தங்கள் பெயர்கள் உள்ளிட்ட விவரங்களை எழுதி வைக்க மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது அமல்படுத்தப்படுகிறதா என்ற ஆய்வில் 30 அமைப்புகளைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். கடைகளில் உள்ள QR கோடுகளை ஸ்கேன் செய்து அதன் உரிமையாளரின் பெயரை அறிய முயற்சியும் நடைபெறுகிறது. இந்த சோதனையில் ஊழியர் ஒருவரின் ஆடையை அவிழ்த்து பார்த்தது சர்ச்சையானது. மாற்று மதத்தினர் சிலர் உணவில் எச்சில் துப்பி தங்கள் உணர்வுகளை புண்படுத்துவதாகவும் இதற்காகவே இச்சோதனை என்றும் இந்து அமைப்பினர் தெரிவிக்கின்றனர். ஆனால் அடையாளம் காணுதல் என்ற பெயரில் அட்டூழியங்கள் அரங்கேறுவதாக சமாஜ்வாதி கட்சி குற்றம் சாட்டுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் தீவிரமடைந்துள்ள இந்த அடையாளம் காணும் நடவடிக்கைகள் பெரும் அரசியல் சர்ச்சையாகவும் உருவெடுத்துள்ளது. பழைய அலுமினியம் குக்கர் பயன்படுத்துகிறீர்களா? உடல்நல பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. மும்பையைச் சேர்ந்த ஒரு நபருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சோதிக்கப்பட்ட போது ஈயம் அதிக அளவில் இருந்ததே இதற்கு காரணம் என கண்டறியப்பட்டது. அவரது வீட்டில் பழைய அலுமினிய குக்கர் 20 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த நிலையில் அதிலிருந்து அதிக அளவில் ஈயம் வெளிப்பட்டு உணவில் கலந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் மூளை தொடர்பான பாதிப்புகள் ஏற்படும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். மாநில ஆளுநரின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் குறித்த பாடம் கேரளாவில் பள்ளி பாட புத்தகத்தில் இடம்பெறவுள்ளது. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் இந்தியாவில் ஜனநாயக அனுபவம் என்ற தலைப்பிலான பாடத்தில் ஆளுநரின் அதிகாரங்கள் குறித்த விவரங்கள் இடம்பெறும் என்று கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி கூறியுள்ளார். தேர்தல் பத்திரங்கள் உள்ளிட்ட சர்ச்சைக்குரிய விவகாரங்களும் பாடப்புத்தகத்தில் சேர்க்கப்பட உள்ளன. கேரளாவின் ஆளும் இடதுசாரி அரசுக்கும் ஆளுநருக்கும் தொடர்ச்சியாக மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் இந்நடவடிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. ராமாயண யாத்திரை என்ற பெயரில் சிறப்பு ரயில் ஒன்றை இந்திய ரயில்வே வரும் 25ஆம் தேதி முதல் இயக்க உள்ளது. ராமாயண காவியத்தில் ராமர் சென்ற இடங்கள் என்று கூறப்படும் இடங்களுக்கு இந்த ரயில் செல்லும். அயோத்தியில் புறப்படும் இந்த ரயில் பல்வேறு இடங்களுக்கு சென்று இறுதியாக ராமேஸ்வரம் வந்தடையும். 17 நாட்கள் கொண்ட இந்த பயணத்தில் ஒரு நபருக்கான கட்டணம் 1,18,000 ரூபாயில் தொடங்கி 1,80,000 ரூபாய் வரை இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. 5வது முறையாக ராமாயண யாத்திரையை நடத்துவதாக IRCTC கூறியுள்ளது. உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தன் நிலத்தில் ஏர் உழுதார். முதல்வர் வயலில் உழுது நெல் நடவு செய்யும் காட்சிகளை தனது எக்ஸ் சமூகதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
அப்போது உள்ள விவசாயிகள் சிலரும் பாடிக்கொண்டே நாற்றுகளை நட்டனர். விவசாயிகள் நமக்கு உணவளிப்பவர்கள் மட்டுமல்ல, நமது கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் முன்னெடுத்துச் செல்பவர்கள் என்றும் புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். புனேவைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் நன்றாக தூங்கியதற்காக 9,10,000 ரூபாயை பரிசாக வென்றுள்ளார். வேக்ஃபிட் என்ற மெத்தை தயாரிப்பு நிறுவனத்தின் தூக்கம் குறித்த ஆய்வில் பங்கேற்க 1,00,000 விண்ணப்பங்கள் வந்த நிலையில் அதில் 15 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களில் 60 நாட்களுக்கு தொடர்ச்சியாக தினசரி 9 மணி நேரம் நன்றாக தூங்கிய பூஜா மாதவ் வாவால் என்ற இளம்பெண் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவர் இந்த ஆண்டிற்கான தூக்க சாம்பியனாக அறிவிக்கப்பட்டு 9,10,000 ரூபாய் பரிசும் வழங்கப்பட்டுள்ளது. பாடல்களுக்காக புகழ்பெற்ற ஸ்பாட்டிஃபை வலைதளத்தில் உலக அளவில் அதிகம் பின்தொடரப்படும் பாடகராக இந்தியாவின் அர்ஜித் சிங் உருவெடுத்துள்ளார். இவரை 15,10,00,000 பேர் பின்தொடர்கின்றனர். மேற்கத்திய பிரபலங்கள் டெய்லர் ஸ்விஃப்ட், எட் ஷீரன் போன்றவர்களை தாண்டி அர்ஜித் சிங் முதலிடத்தில் உள்ளார். AR ரஹ்மான் 6,56,00,000 பேருடன் 14வது இடத்தில் உள்ளார். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்கு மேலும் அழகு சேர்க்கும் வகையில் இளவரசி மலர்கள் பூத்து பரிமளித்து சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுத்து வருகின்றன. பிரேசில் நாட்டை பூர்வீகமாக கொண்ட இந்த பூக்கள் ஊதா நிறத்திலான இதழ்களுடன் 10 அடிக்கு மேல் உயரமுள்ள சிறு மரங்களில் பூத்திருக்கின்றன. தோட்டங்கள், பூங்காக்கள், வனப்பகுதிகள் என பல்வேறு இடங்களில் கண்ணை கவரும் இந்த மலர்கள் கொடைக்கானலின் இயற்கை அழகுக்கு புதிய பரிமாணம் சேர்க்கின்றன. விடுமுறையொட்டி சுற்றுலா தலமான குற்றாலம் அருவி சுற்றுலா பயணிகள் கூட்டத்தால் களை கட்டியது. குடும்பத்தினருடன் தென்காசி வந்திருந்த சுற்றுலா பயணிகள் குற்றாலம் பிரதான அருவி, பழைய அருவி, சிற்றருவி மற்றும் புலியருவிகளில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். இந்தியாவில் கடந்த 5 ஆண்டுகளில் சன் ரூஃப் கொண்ட கார்களை அதிகம் விற்ற நிறுவனங்கள் பட்டியலில் ஹூண்டாய் நிறுவனம் முந்தி நிற்கிறது. கடந்த ஆண்டில் விற்பனையான இந்திய நிறுவன கார்களில் 52% சன் ரூஃப் கொண்ட கார்கள். நடப்பாண்டில் இது 2% அதிகரித்துள்ளது. சன் ரூஃப் வசதி உள்ள கார்களின் விலை சற்று அதிகமாக இருப்பதால் விலை குறைப்புக்காக சன் ரூஃப்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்கிறது ஹூண்டாய் நிறுவனம். ஒரு காலத்தில் சொகுசு கார்களில் மட்டுமே இருக்கும் சன் ரூஃப் அம்சம் இப்போது நடுத்தர மக்கள் வாங்கும் கார்களிலும் இடம்பெற்றுள்ளது. கொடைக்கானலில் பாம்பாறு, தேவதை அருவிகள் முழுமையாக வறண்டு காணப்படுகின்றன. நீர்வரத்து இல்லாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்து திரும்பிச் செல்கின்றனர். நகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் அனைத்து அணைகளும் வற்றியதால் மலைப்பகுதி கடும் வறட்சியோடு காணப்படுகிறது. காவிரி 100 ஏரிகள் இணைப்பு திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரிநீர் 5 ஏரிகளை முழுமையாக நிரப்பியுள்ளது. காளிப்பட்டி, ராயப்பன், மூர்த்திப்பட்டி, மானாத்தால், தொலசம்பட்டி ஆகிய கிராமங்களில் உள்ள ஏரிகள் முற்றிலும் நிரம்பியதால் அக்கிராம விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொலசம்பட்டி ஏரி நிரம்பியதும் கிராம மக்கள் சிறப்பு பூஜைகள் செய்து தண்ணீரை வரவேற்றனர். நெல் சாகுபடிக்கான பணிகளையும் உற்சாகமாக தொடங்கியுள்ளனர். துங்கபத்ரா அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி மதகுகள் வழியாக ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மதகுகளில் மின்விளக்குகள் பொருத்தப்பட்டிருப்பதால் இரவு நேரங்களில் வண்ண வண்ண விளக்குகளின் ஒளி நீரில் பிரதிபலிப்பது காண்போரை வெகுவாக கவர்ந்து வருகிறது. கர்நாடக மாநிலத்தில் கனமழை பெய்து வருவதால் கொப்பல் மாவட்டத்தில் உள்ள துங்கபத்ரா அணை நிரம்பியுள்ளது. 1 வருடத்திற்கு பிறகு துங்கபத்ரா அணையிலிருந்து ஆற்றுக்கு தண்ணீர் வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் பட்டுக்கோட்டை, பாபநாசம், மணப்பாறை ஆகிய 3 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனையில் திமுகவின் 4 ஆண்டு சாதனைகள் குறித்த தொகுதி மக்களின் கருத்து என்ன, வாக்காளர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்,
தொகுதியில் வாக்காளர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்று முதலமைச்சர் கேட்டறிந்ததாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணம் மாற்றத்தை நோக்கிய வெற்றி பயணமாக மாறும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். தொண்டர்களுக்கு எழுதியுள்ள மடலில் மக்கள் நலனுக்கு எதிரான ஊழல் கோர தாண்டவமாடுவதாகவும் எளியவர்கள் உயிரை துச்சமாக நினைக்கும் போக்கு ஆட்சியாளர் மனதில் நிறைந்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். திமுக அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வியை கண்டுள்ளதாகவும் போலி வாக்குறுதிகளை கொடுத்து பொய்யான ஆட்சி நடத்துபவர்களை வீட்டுக்கு அனுப்ப தன்னோடு இணையுமாறும் பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்ட ஏடிஎஸ்பி, மானாமதுரை டிஎஸ்பி ஆகியோரிடம் நீதிபதி ஜான் சுந்தர்லால் அஜித்குமார் வழக்கு தொடர்பாக நீண்ட நேரம் விசாரணை நடத்தினார். வலிப்பு ஏற்பட்டு அஜித்குமார் இறந்ததாக எஃப்ஐஆர் பதிவு செய்த காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார் ஆகியோரையும் நீதிபதி விசாரித்தார். 4வது நாளாக நடைபெற்ற விசாரணையின் போது காவல் நிலையத்தில் பதிவான கண்காணிப்பு கேமரா காட்சிகளை காவல்துறையினர் நீதிபதியிடம் ஒப்படைத்ததாகவும் கூறப்படுகிறது. மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார். தனது புதிய கட்சிக்கு நீலம் மற்றும் வெள்ளை நிறங்கள் கொண்ட புதிய கொடியை அறிமுகப்படுத்தியுள்ளார். TMBSP என பொறிக்கப்பட்ட நீல நிற கொடியில் தும்பிக்கையில் பேனாவுடன் யானை இருப்பது போல கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது. 32 அடி உயரம் கொண்ட கொடி கம்பத்தில் கட்சி கொடியை அவர் ஏற்றி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கோயில் முன்புள்ள கடலில் ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் மற்றும் தீயணைப்பு மீட்புக் குழுவினர் படகில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். கும்பாபிஷேகத்திற்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 10க்கும் மேற்பட்ட படகுகள் கோயில் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் ஆழ்கடலில் பயிற்சி பெற்ற 20க்கும் மேற்பட்ட நீச்சல் வீரர்கள் நவீன கருவிகளுடன் படகில் கடலுக்குள் சென்று ஆய்வு செய்தனர். வேளச்சேரி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே விளையாட்டு பயிற்சி மையம் அமைக்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. ஆதம்பாக்கம், மடிப்பாக்கம், வேளச்சேரி ஆகிய பகுதி மக்களுக்கு இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என கருதப்படுகிறது. தனியார் பயிற்சி மையங்களில் 1 மணி நேரத்துக்கு 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை வசூலிக்கப்படும் நிலையில் மிக குறைந்த கட்டணத்தில் விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொள்ள அந்த பகுதி மக்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், கூடைப்பந்து, கைப்பந்து ஆகிய விளையாட்டுகளுக்கான அரங்குகள் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. மராத்தி மொழியை காக்கவே தன் சகோதரன் ராஜ் தாக்கரேவுடன் மீண்டும் இணைந்திருப்பதாக உத்தவ் தாக்கரே பேசியுள்ளார். மகாராஷ்டிர பாஜக கூட்டணி அரசு கொண்டு வந்த மும்மொழி திட்டம் மும்பை மாநிலத்திலிருந்து பிரிப்பதற்கான முதல் படி என MNS கட்சியின் தலைவர் ராஜ் தாக்கரே பேசியுள்ளார். மகாராஷ்டிராவில் ஆரம்ப பள்ளிகளில் 3வது மொழியாக ஹிந்தியை கற்பிக்கும் திட்டத்தை கடும் எதிர்ப்பை தொடர்ந்து மாநில அரசு கைவிட்டது. இதற்காக போராட்டத்தை அறிவித்திருந்த உத்தவ் சிவசேனா அந்த தினத்தை வெற்றி தினமாக அறிவித்து கொண்டாடியுள்ளது. இந்த கூட்டத்தில் உத்தவ் தாக்கரேயின் சித்தப்பா மகனும் MNS கட்சி தலைவருமான ராஜ் தாக்கரேயும் பங்கேற்றார். 20 ஆண்டுகளாக எதிரும் புதிருமாக இருந்த சகோதரர்கள் இணைந்து பங்கேற்ற முதல் கூட்டம் என்பதால் இது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இந்த கூட்டத்தில் பேசிய ராஜ் தாக்கரே தன்னையும் உத்தவையும் சேர்க்க பால் தாக்கரே மிகவும் பாடுபட்டும் முடியவில்லை என்றும், ஆனால் மொழிக் கொள்கையை அறிவித்து தங்களை முதல்வர் பட்னவிஸ் சேர்த்து வைத்து விட்டார் என்றும் நகைச்சுவையாக குறிப்பிட்டார். மராத்தி மக்களின் மன உறுதிதான் மும்மொழிக் கொள்கையிலிருந்து அரசை பின்வாங்க வைத்தது என்றும் ராஜ் தாக்கரே பேசினார். இதன்பின் பேசிய உத்தவ் தாக்கரே மராத்தியர்களையும் மராத்தி மொழியையும் கேடயமாக இருந்து காப்பதற்காகவே தாங்கள் இணைந்திருப்பதாகவும், பிரித்தாளும் கொள்கையே பாஜகவின் அரசியல் தந்திரம் என்றும் விமர்சித்தார். வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் தாங்கள் இணைந்து போட்டியிட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் இரு கட்சிகளும் தத்தமது கொடிகள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்தவில்லை. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பாணியில் தேர்தல் வெற்றிக்காக திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் முதன்முறையாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழிபாடு செய்தார். தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கும் முன் நடந்த சிறப்பு வழிபாட்டின் போது கட்சி நிர்வாகிகள் வரவேற்பளித்தனர். கோயிலில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது.